பிரதேசங்களிலும் ஒன்றியத்திலும் எப்படி ஆண்கள் இருக்கிறார்களோ அதே சதவீதத்துக்கு பெண்களும் நிர்வாகிகளாக மக்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பொதுச் செயலராக 3 பெண்களையும் 3 ஆண்களையும் நினைச்சிருக்கோம் பொதுச் செயலராக நியமிச்சிருக்கோம். அதே மட்டுமல்ல பயாலாப்படி ஒரு பொதுச் செயலராக 3 நபர்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக நினைச்சிருக்கோம் பொதுச் செயலராக இருக்க வேண்டும் என்பதாக நம்ம வச்சிருக்கோம். இது முதலாக ஒரு முயற்சியாக நினைச்சிருக்கோம் இந்த கட்சியுடைய பயனாளர் கொண்டு வந்து. அது மட்டும் இருக்க மாவீரன் மக்கள் படையினராக நினைச்சிருக்கோம் ஒரு ஆண்களுக்கு செய்யறோம். அதே மாதிரி வீரம் மங்கை மக்கள் படையினராக பெண்களுக்கு ஒரு மகளிர் அணின்னு சொல்லுவாங்க. நம்ம மகளிர் அணின்னு இல்லாம வீரம் மங்கை மக்கள் படையினராக உருவாக்குறோம். ஏன் சொன்னா பெண்களை பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளுடைய காவல்துறைய வலிமை இல்லை. எல்லா பெண்களையும் செய்ய முடியாது, காவல்துறை மேல குறை சொல்லல, காவல்துறை எண்ணிக்கை அவ்வளவுதான் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, எல்லா பெண்களையும் முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய காவல்துறைய வலிமை நம்ம இடத்துல இல்லை. அப்ப அதுக்காக தான் ஒவ்வொரு பெண்ணையும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் பெண்களுக்காக தற்காப்பு மற்றும் உடல் பயிற்சிகளை அவங்க செய்து தன்னை தற்காக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொள்வதற்காக தற்காப்பு மற்றும் உடல் பயிற்சி அணி என்பதாக ஒரு அணியை நிகழ்ச்சி அதுல தற்காப்பு ஆசிரியர்களையும் உடல் பயிற்சி ஆசிரியர்களும் யோகா ஆசிரியர்களும் பல்வேறு மாநில பொருட்களை போட்டிருக்கோம். இவங்க என்ன தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் தன் உடற்பயிற்சிக்கான விஷயங்களும் அடிப்படை தற்காப்பு கலைகள் தன்னை பாதுகாக்கக்கூடிய டிஃபென்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அந்த கலைகளை கற்றுக் கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையில் அது ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல தொழில்நுட்ப ஊடகங்களை பொதுவாக தெரியும் ஐடி அதை என்ன நம்முடைய கழகம் வந்து அதை முழுமையாக பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் சரிசமமாக ஒப்படைச்சிருக்கு. அதுல அதிகமாக ஐடி பெண்கள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல கல்வி மேம்பாட்டு மற்றும் கல்வி உதவி பாதுகாப்பு அணின்னு சொல்லி ஒரு அணி உருவாங்க. இவங்க கல்விகளை நம்ம தமிழகம் தெரியும், தமிழகம் தான் இன்னைக்கு இந்தியாவில கல்வியில முதலிடம் வகிக்கக்கூடிய அந்த நிலை இருந்து கொண்டிருக்கு. அது இன்னும் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து இன்னும் மேம்படுத்துவதற்காக அது மட்டுமல்ல கல்வியுடைய உதவி தொகைகளை எல்லா மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கு சென்று அடைய வண்ணம் நினைச்சிருக்கோம். அது போல சில திட்டங்களை நம்ம அதை வடிவமைச்சிருக்கோம். அதே போல தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு மீனவர்கள் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு அணி உருவாக்கியிருக்கோம். இதுல தொழில் சம்பந்தமா